வெல்கம் டு ஜாப் 65 சேனல்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வெடி மருந்து தொழிற்சாலையிலேருந்து வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கார்டேட் ஃபேக்ட்ரி அருவங்காடு, இந்த நீலகிரிஸ் 643202 அங்கேருந்து நீலகிரியிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது 1 இயர் தான் இந்த வேக்கன்சி. 1 இயர் வந்து உங்களுக்கு ஜாப் பீரியட் இருக்கும். அடுத்து வந்து எக்ஸ்டர்னபிள் ஆணுச்சு அப்படின்னா 4 இயர்ஸ் வந்து கம்பல்சரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கடுத்து வந்துட்டு பேஸ்ட் ஆன் தி ஃபேக்ட்ரி ரெக்யூர்மெண்ட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அடுத்தும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு மொத்தம் ஒரு 14 வித பணிகள் வந்து இருக்குது ட்ரேடை பொறுத்த வரைக்கும். ஏஓசிபி அதாவது அட்டண்டன்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி கெமிக்கல் பிளான்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஐஎம்சிபி இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கல் கெமிக்கல் பிளான்ட். ஸோ அந்த 14 வேக்கன்சியுமே ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நம்ம அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே போனோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் பே சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19,900 வந்து இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இஸ்யூடி NCTVT அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஆரில் வந்து ஒரு 34 வேக்கன்சி, ஓபிசியில் ஒரு 20 வேக்கன்சி, எஸ்சியில் 11 வேக்கன்சி, எஸ்டியில் 5 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்சில் ஒரு 7 வேக்கன்சி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்எம்மில் வந்து 7 வேக்கன்சி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குறைஞ்சது 18 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 40 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து admissible will be given to OBC, NCL, SC, ST and எக்ஸ் சர்வீஸ் எஸ்எம் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஒருத்தருக்கும் எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கணும் அப்படின்றத வந்து கம்யூனிட்டி வைஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்குது முடிச்சிருக்கீங்க, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் எதுவாக இருந்தாலும் அதை வந்துட்டு நீங்கள் வந்து அதில் பின் பண்ணி சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ப்ராசஸிங் ஆர்டன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் ட்ரைனிங்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதில் வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஜாப் ஸ்பெஷலைசேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோர் டெக்னிக்கல் ஏரியா ஆஃப் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மார்க் ஸ்கோர்டை வச்சு தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் ஆஃப் மெரிட் மூலியமாக தான் டெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வெயிட்டேஜ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் NCTVT எக்ஸாம் ட்ரேடு டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் 80%, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் வந்து 20% இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் ஃபீஸுமே இதுக்கு கிடையாது. அடுத்து ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கீழே வந்துட்டு அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறப்ப கண்டிப்பாக பிளாக் லெட்டர்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் நெசசரியாக அது கூட என்னென்ன அட்டாச்மெண்ட் வந்து கொடுக்குறீங்களோ அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக 1 காப்பி ஃபோட்டோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் வந்து கொடுக்குறது எல்லாமே ஃபோட்டோ காப்பீஸாக வந்து ஃபோட்டோகிராஃப்ஸில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சீஃப் சென்ட்ரல் மேனேஜர் கார்டேட் ஃபேக்ட்ரி அருவங்காடு, இந்த நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. பின் நம்பர் வந்து 643202. இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் அதில் போயிட்டு கூட டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். க்ளோசிங் டேட் ஆஃப் ரிசிப்ட் இது எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த வேக்கன்சி ரிலீஸ் ஆனதில் இருந்து 24 டேஸ் வரை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க்கிங் டேஸை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து உங்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் பேஸ்டு CWBD பெர்சனல் கான்ட்ராக்ட் பேசிஸ், இதுதான் ஃபார்மு. இந்த ஃபார்மை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட உங்களோட குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் ஓபிசி கேண்டிடேட்னு இருக்குது, இதையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் பண்ணிவிட்டு இதை வந்து அட்டஸ்டட் பண்ணிவிட்டு என்னென்ன செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணி வச்சுருங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்கேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.